ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன்தொட்டி தாங்க கழுவ போகிறோம். என்ன நாங்கள் வீடியோ போட்டுப்போம். திருநாளி வந்து நேற்று போயிருந்தோம். நாங்கள் வந்து காட்டஸ் நல்லா ஃபில் பண்ணி வீடியோலாம் போட்டோம்னா நீங்கள் பாருங்கள். அதே இதையும் பார்த்துட்டு அதையும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தேன், நம்ம மாடி தொட்டி ரொம்பவே அழுக்காக இருந்தது. பார்த்தாங்களா உங்களுக்கே தெரியும், நல்லாவே வந்து அழுக்காயிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாடி தொட்டியை கழுவாங்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்னட்டு அதை பார்த்துக்கலாம். அப்புறம் மீன் பிடிக்காண்டி பிடிச்சி போடக்காண்டி கப்பு இது பார்க்க நாய்க்கட்சி. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பாக்ஸ் பிடிக்காண்டி இதெல்லாம் வச்சுக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம தண்ணியோடைய பைப்பு இதை பார்த்தவங்க தெரியும். இது வந்து இப்படி அப்படின்னா அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து வரும். ஸோ நம்ம ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாக்ஸ்டர் வந்து எடுத்துக்கலாங்க. அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற மீனெல்லாம் வந்து பிடிச்சிடலாம். ஓகே கைஸ், பிடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற தண்ணி வந்து நம்ம உறிஞ்சிடலாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பெட் ஷாப்பில் கேட்டிங்கன்னா இந்த கேஜெட் வந்து கிடச்சிடும். அது நல்லா வந்து தண்ணியை உரியும். ஓகே கைஸ், தண்ணி வந்து உறிஞ்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற கல்லெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், அடுத்து வந்து கழுவுக்க தண்ணியை பிடிச்சிக்கலாம். ஓகே, போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடலாங்க. க்ளீனாக வந்து கழுவியாச்சு. அந்த தண்ணி ஊற்றிடலாம். ஓகே கைஸ், அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கல்லெல்லாம் வந்து நீட்டாக வந்து கழுவிடலாம். ஓகே கைஸ், கழுவியாச்சு. அந்த தொட்டிக்குள்ளே போட்டுடலாம். பார்த்துட்டிங்கன்னா தொட்டிக்குள்ளே போட்டாச்சு. தண்ணி வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க நம்ம. ஓகே கைஸ், அடுத்து வந்து தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. பாக்ஸ்டில் வந்து விட்டுடலாம் தண்ணிக்குள்ளே. பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் தண்ணி. இந்த பாக்ஸ்டில் இருந்த தண்ணி நல்லா அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா. இந்த தண்ணியெல்லாம் மீனுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து வாழறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இது நமக்கு தேவையில்லை, தூர வச்சிடலாம். பாக்ஸ்டில் வந்து விட்டுருந்தாங்க. ஓகே கைஸ், அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மீனை வந்து டெம்பரேச்சர் கரெக்டாக வைக்காண்டி ஒரு 1/2 மணி நேரம் அப்படி தண்ணி வச்சிடலாம். கைஸ், 1/2 மணி நேரம் ஆகிட்டு மீன் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மீன் போய்ட்டோம். அடுத்து 2 மீனையும் பிடிச்சி விட்டுடலாம். 2 மீன் வந்துட்டு விட்டாச்சு. தண்ணியை பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. அதனால் தூர ஊற்றிடலாம். ஓகே கைஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நம்ம டேங்க் எவ்வளோ அழுக்காக இருந்த டேங்க் எவ்வளோ அழகாகிட்டுன்னு. ஓகே கைஸ், இதே மாதிரி அடுத்த வேறு வீடியோவில் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.